வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு 500 கோடி ரகசிய அறையில் கிடைத்திருக்கிறது. திமுகவின் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடி. திமுக அமைச்சரை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சு புழல் சிறையில் அடைக்கப் போகிறார்கள். யார் இந்த திமுகவின் முக்கிய புள்ளி? யார் இந்த திமுகவின் பெரும் புள்ளி? என்ன காரணத்திற்காக யார் இந்த தகவல் கொடுத்தது? அமலாக்கத்துறைக்கு 500 கோடி ரகசிய அறையில் எங்கு வைத்திருந்தார்கள்? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான ஆட்சின்னு கூட சொல்லலாம். கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமலாக்கத்துறையிடம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே பல அமைச்சர்கள் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் சிக்கியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி தான் முதல்ல பிள்ளையார சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சார். அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாட்களை மேலே கடந்திருக்காரு. அவர் இன்னுமே பார்த்தீங்கன்னா வெளிவரல. அமலாக்கத்துறையிடம் சிக்கி. அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்நாள் முழுவதுமே சிறைதான் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அமலாக்கத்துறை. அடுத்ததாக ஜெகத் ரட்சகன் அந்த சர்ச்சையில் சிக்கினார். அடுத்ததாக ஏவா வேலு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே அந்த வரிசையில் சிக்கும்போது, அந்த வரிசையில் தற்போது 500 கோடி ரகசிய அறையில் கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காக திமுகவின் அமைச்சரை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்காங்க. அதிரடியாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேறு யாரும் இல்லைங்க, முன்னாள் அமைச்சராக இருந்த திமுகவின் முக்கிய புள்ளி, பெரும்புள்ளியான பொன்முடி அவர்களை தான் தற்போது மீண்டும் அவரை சர்ச்சையில் சிக்க வைத்து 500 கோடி ரகசிய அறையில் சற்று முன்பு அவரையும் அவரது 500 கோடி ரூபாயும் முடக்கியிருக்காங்க அமலாக்கத்துறை. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரையும், அதாவது முன்னாள் அமைச்சரான பொன்முடியையும் அவரது மனைவியுமான விசாலாட்சியுமே கைது பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. அவர்களை ஏன் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காக அவரையும் இவரையும் அவருடைய மனைவியும் முன்னாள் அமைச்சரான பொன்முடியை 2 பேரையுமே கைது செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை. இவர்களை பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நாளை ஆஜர்படுத்த உள்ளதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டுமே அதுதான் சொல்லுது. ஸோ இதுதான் தற்போதைய கொடுத்திருக்க ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல். மீண்டும் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள் திமுகவின் பிரமுகர்கள். தொடர்ந்து பார்ப்போம், தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.